இப்போ நிறைய இருக்குது, பிரெட் க்ரம்மிங் ஏதோ டேர்ம்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் ஏதாவது படத்தில் பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்குது. எத்தனையோ ஷிப்ஸ் சொல்கிறானுங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் சின்ன வயசில் தெரிஞ்ச ஷிப்பு. அதை தாண்டி இப்போ ஏகப்பட்ட ஷிப்ஸ் இருக்குது. இவ்வளோ ஷிப்ஸ் வந்ததால் அந்த ஷேர் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அது கல்யாணம்னு ஒரு க்ரைட்டீரியாக்குள்ளே போகணும்னு அவசியம் கிடையாது. மென் ஆர் உமன் யாராக இருந்தாலும் இத்தனை ஷிப்ஸ் இருக்கும்போது எனக்கு ஷேர் பண்ண தான் ஒருத்தங்க இருக்காங்களே. ஸோ எதனால நான் ஒரு கல்யாணம் ஆகி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் மேரேஜ்குள்ளே உட்காந்து குடும்பத்தோடு பேசி அவங்க கிட்டலாம் நடந்த சொல்லி என் ட்ராமாவை சொல்லும் போதே நீங்க சொல்றது நான் அதையும் ஒத்துக்கிறேன். சரி ஓகே, இன்னைக்கு என் கூட ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவனும் பேச்சலர், இப்ப நானும் பேச்சலர். நான் பேசினா அவன் கேட்கறான், அவன் பேசினா கேட்கறான். திடீர்னு ஒரு 4 மாசம் கழிச்சு எனக்கு தெரியாம அவன் கல்யாணம் பண்ணிடுவான். அவன் போயிட்டான்னா அவனுக்குன்னு அவன் ஸ்கெட்யூல் போட்டு ஒரு இது பண்ணுவான். அப்ப நான் போய் உட்கார்ந்தேன்னா சரி அப்புறம் எப்ப கிளம்புற அப்படிதான் கேட்பான். இதோட ஃபுல் வீடியோ பார்க்க கீழே ஒரு பிளே பட்டன் இருக்கு, அதுக்கு பக்கத்துலயே ஒரு லிங்க் இருக்கு. அதை ஒரு நசுக்கி பாருங்க, நல்லா இருக்கும். நன்றி.